ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேமிங் கிங். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லோன் போகணும்னு சொல்லிட்டு ஒரு லோன் போட்டுன்னு இருப்போம். அந்த லோடிங் பேஜ்லேயே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகி நின்று இருக்கும். அது வெயிட் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அதேமாரி மேட்ச்க்குள்ளே வந்து போயிருக்கு. போன உடனே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூனால வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து ப்ளே பண்ணாமல் இது ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியாமல் சரி பரவாயில்ல சொல்லி ஸ்னைப்பர் எடுத்திருப்பாங்க. ஸ்னைப்பர் எடுத்த உடனே அவன் வந்து என்ன பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஏறுவார். நானும் சரி ஸ்டேட்டாக ஏறுவோம்னு சொல்லிட்டு ஏறி போயினே இருப்பேன். ஒரு ஸ்னைப்பர் வச்சு அழுத்துவார். நானும் க்ளோவில் போட்டு இப்படியே சேவ் ஆகிடுவேன். திருப்பி என்ன பண்ணுவோம், அஞ்சு ஏறுவான். சரி நம்மளும் என்ன பண்ணலாம், சரி ஏறணுமேனு சொல்லிட்டு அப்படி ஏறுவேன். அங்கே வந்து மூமெண்ட் கொடுத்துன்னு போய் போவேன். டப்புன்னு ஃபோன் திருப்பி அங்கே சரி அது கரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண தானே ஆகும்னு சொல்லிட்டு எப்படியோ 2 டேமேஜ் கொடுத்துரும். அவனை ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அடிச்சுவேன். எமௌண்ட்டு போட தெரியும், எமௌண்ட்டு இருக்குதானே எமௌண்ட்டு போட தெரியும். ஆனால் அவர் வந்து லைக் போட்டதை பார்த்து சரி பரவாயில்ல தமிழ் பிள்ளைன்னு சொல்லிட்டு இது பண்ண விட்டேன். செகண்ட் ரோட் நல்லாவே நெட்வொர்க் கிடச்சதுனால நம்ம போச்சுருந்தோம். சரி திருப்பியும் அதேமாதிரி ஏறி போகலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட்டாக ஏறுவோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக ஏறலான்னு சொல்லி போவேன். ஆனால் இந்த சைடு பூந்தலான்னு பார்ப்பேன். அவர் நான் போனதே பார்த்துருக்கேன். சரி சரி பார்ப்பேன். அவர் வந்து எனக்கு வந்து எப்படி கொடுத்தாருனே தெரியல. நான் ஒரு புல்லட் உட்காந்து தப்பு அடிச்சிட்டேன். எப்படி அடிச்சு இந்த பாருங்க டேஸ்ட்டை வச்சு அழுத்தணும்னு சொல்லி பார்ப்போம். க்ளோவில் போடுவார். ஒரு எங்கேருந்து அடிச்சாருனே தெரியல. டப்புன்னு அடிச்சுவார். எக்ஸ்ட்ரா மாட்டோம். பெரிய பிளேயர் தான் போகலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவாங்க. அடுத்த மேட்ச் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் வந்து இந்த இடம் வந்துருக்குமா, சரி என்ன போனால் நம்ம எஸ்விடி மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எஸ்விடி மட்டும் எடுத்துருப்பேன். அது ஏற்ற மாரியே அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹைட்டான திருப்பி ஏறலான்னு சொல்லிட்டு அந்த ஜோன் இந்த ரெட் கலர் இருக்கணுங்க அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். கரெக்டாக முடிஞ்ச உடனே திருப்பி ஏறலான்னு போகும்போது திருப்பி அங்கே ஆகும் ஃபோன் கடுப்பாகும். சரி என்ன பண்ணுறது போகலான்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே ஏறலான்னு பார்ப்போம். அவருக்கு ஸ்டேட்டாக கீழே இறங்கியிருப்பார் போல். அது தெரியாமல் நான் என்ன பண்ணேன், செட்டிங்ஸ்லாம் உள்ளே கரெக்டாகுதா ஏதாவது இது சால்வ் பார்த்துருப்பேன். அவர் கீழே இருந்துருப்பார். சும்மா தான் அழுத்துவேன். பட்டுருக்கோம் டக்குனு ஹெட்ஷாட்டே வந்துடும் அவருக்கு. அவரை பார்த்து காயினாமல் சுடார் நம்மளுக்கு. இது இருந்துச்சு நம்மளை அவர் வந்து தமிழ் பிளேயர் தான் சொல்லிட்டு சரி அடுத்த மேட்ச்சு போய் போகலான்னு சொல்லிட்டு 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோமா மொத்தமாக. சரி திருப்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி ஏறுவேன். திருப்பி கொஞ்சம் லேகிங் இஷ்யூ ஆகிடும். திருப்பி மேலே ஏறலாம் போனால் கீழே இறங்கிடுவேன். சரி திருப்பி மேலே போயிட்டு பார்ப்பேன். அவர் என்ன பண்ண திடீர்னு நினைப்பான்னு தெரில. வருவார் அங்கேருந்து அழுத்துவார். அங்கே மேக்ஸிமம் அழுத்துவார். மேலே பட்டுவாதான்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்லிட்டு அழுத்துவார். நானும் இந்த சைடு குளோவில் போட்டுருவோம். ஏறி வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி எப்படியே அழுத்தினே போவேன். எப்படி அடிச்சாருனே தெரியல. டப்புனு அடிச்சிட்டாரு. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு லேகிங் இஷ்யூனால இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இந்த வீடியோ ஒழுங்காக தானே வந்திருக்கு. ஜெயிச்சா மட்டும் ஓடுவோம், அப்லோட் பண்ணுவோம். நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிக்கை வந்து ரெக்கார்ட் திருப்பி ஆஃப் பண்ணாமல் அப்படியே போட்டுருந்தேன். டப்புன்னு பார்த்தா டபுள் பேர் எடுத்துருவார் அவர். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. நம்மளுக்கும் ஒரு ஆள் தானே ஆட வரும் சொல்லிட்டு நானும் கொஞ்சம் மூமெண்ட் ஃபீல் உள்ளே போவேன். அவர் பிளான் பண்ண மாரியே கூப்பிட்டா கரெக்டாக உள்ளே வரணும்னு சொல்லிட்டு அந்த பாம்பில் தூக்கி போடுவார் உள்ளே. நான் சுற்றி கேட்டேன்னு பார்த்தா ஆள் இங்கே காணும். எங்கே தானே போயிருப்பாருன்னு சொல்லிட்டு நானும் அது உள்ளே ஏறி பார்க்குறான்னு சரி பார்க்குறேன். என்ன நினச்சேன் தெரியல. டப்புன்னு புல்லட் வந்து அவர் அதை கொடுத்துட்டேன். திருப்பி நான் ஒரு டப்புன்னு ஆயிடுவோம் போட்டு செத்துருவார். எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நம்மளும் அந்த கண்ணில் ஆடுறோன்ட்டு சரி பரவாயில்ல ஏதோ லக்கில் அடிச்சிருப்போம். அடுத்த மேட்ச் சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி தான் ஏறுவேன். இந்த டைம் தெரிஞ்சிச்சு எனக்கு அவர் அந்தமாதிரி திருப்பியும் போடுவாருன்னு சொல்லிட்டு ஏறலான்னு போவேன். இந்த டைம் போடல. அங்கேருந்து மண்டே கண்ணா சும்மா அழுத்து திருப்பி பட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வருவார். நானும் டேமேஜ் கொடுப்பேன். குளோவால் போடுவேன். இங்கே வந்து அவர் 2 குளோவால் போடுவார். அங்கே நானும் இங்கே குளோவால் போட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும். 2 பேரும் ஹீல் பண்ணுவான். வரையா 2 பேரும் ஹீல் பண்ணிட்டு வெளியே போவோம். வெளியே வரேன். அவர் சரி நம்மளால் அங்கே தான் இருப்பார், அந்த ஆள் அங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு பாப்பா அவர் அங்கே நான் பார்த்துட்டு அவர் அனுப்பிச்சு ஓடுறது. நானும் பின்னாடி வந்தேன். அவர் திருப்பி நிறைய எகிரி ஒன்று கொடுத்தான். ஹெட்ஷாட்டில் போயிடுச்சு. எனக்கு ஒரே ஷாக். நம்மளும் அப்படியே ஆடுறோன்னு பரவாயில்ல எல்லாம் கற்றுக்கணும். அவர் அதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து காயின் அனுப்பிச்சி விட்ருப்பாரு 50 காயின்னு. நானும் அது எதிர்பார்க்காத சம்பவம்னால அவர் தமிழ் பேர்
ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து தமிழ் பிளேயரால் மட்டும்தானே காயின் அனுப்புவாங்க. வேறு ஏதாவது பிளேயர்னால் ஒன்று இமோஜி தான் அனுப்புவாங்க. இவர் வந்து காயின் மட்டும் அனுப்பிச்சாரு. சரி அதை பார்த்தேன். சரி இந்த மேட்ச் எப்படியா முடிச்சுட்டு சீக்கிரமாக அந்த மேட்ச்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இது மேலே ஏறுவேன். அவர் எங்கேயோ வெளியே வருவாரா வரமாட்டாரான்னு பார்த்துருப்பேன். சரி கிரானைட் தூக்கி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு போவேன். கரெக்டாக ஒரு வரத்தை பார்த்துருப்பேன். சரி வராருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெளியே வராது டேமேஜும் கொடுத்துருவோம். கரெக்டாக கொடுத்துட்டு திருப்பி க்ளோவில் போடுவார். நான் திருப்பி கரெக்டாக அடிச்சிட்டு அந்த இடத்துல அவர் ஒருத்தர் சொல்லிப்பார். எனக்கு கரெக்டாக தான் நீங்கள் வந்துருவோம். ஆனால் நான் போன வருவேன். திருப்பி ஒரு புல்லட் விட்டுலான்னு பார்த்தேன். தப்புன்னு அந்த ஃபோன் டைப் கரெக்டாக லேக் ஆகிடுது நெட்ஒர்க் இஷ்யூனால. ஆனால் எப்படியோ வருஷம் ஒரு வழியாக அந்த மேட்ச் நம்ம போய் ஆச்சு காய்ஸ். பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம்.